இந்த ஆர்மி சோல்ஜர் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுட் டெலிவரி பண்ணுறோம் உங்களோட ஒய்ஃப் சீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கான். அவங்களோட ஒய்ஃப் வந்தாலும் உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுறான். அவரோட ஒய்ஃபும் காசை கொடுத்துட்டு ஃபுட்டு வாங்கலான்னு பார்த்தா அந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவனா ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. உடனே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறான். தெரியலைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இவரோட ஒய்ஃபும் ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டும் காரில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆப்போசிட்டில் வந்து ஃபுட் டெலிவரியை இடிச்சிடுறாங்க. அவங்க கீழே விழுந்துறான். ஆனால் இவங்க மேலே தான் தப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ இறங்கி வந்து இவங்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கா, காசை தூக்கி வீசிட்டு இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். இந்த ஃபுட் டெலிவரி பண்றவன மேல கார் இடிச்சதுல அவன் எடுத்துட்டு வந்த சைக்கிள் முன்னாடி இருந்த வீலு உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அதை தூக்கி ஓரமா போயிடுறான். அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேருமே என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இவனுடைய பாய் ஃப்ரெண்டு கையில என்னமோ ஒரு பாட்டில் மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஏதோ தப்புன்னு தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்றான்னா, அவங்க கார் எடுக்கிறதுக்குள்ள அந்த காரோட டிக்கியை ஓபன் பண்ணி பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வரும்போது தான் இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற விஷயம் தெரியும். அதனால அந்த ஃபுட் டெலிவரி பண்றவன் அவர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். இந்த ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட உங்களோட ஒய்ஃபும் உங்களை கொல்றதுக்காக பாய்சன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தயவு செய்து அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் எவ்வளவு சொன்னாலும் அந்த ஆர்மி ஆஃபீஸர் நம்புற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சுட்டு இவர் என்னமோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு டூல்ஸை கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் அது குனிஞ்சு இவர் எடுக்கிற நேரம் பார்த்து இவன் என்ன பண்றான்னா, அவள் கை வச்சிருந்த ஒரு பாட்டில் அந்த தண்ணியில் என்னமோ கலந்துடுறா. இவரும் குனிஞ்சு அந்த டூல்ஸை எடுக்கிறதுக்குள்ள அவள் தண்ணியில் கரெக்டாக கலந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி நின்னுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கூட்டின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு மறுபடியும் இவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு உள்ள வர. உள்ள வந்து பார்க்கும்போது அந்த ஆர்மி ஆஃபீஸர் அந்த தண்ணியை குடிச்சிருப்பார் போல மயக்கம் போட்டு அந்த டேபிளே உளுந்து கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அந்த ஆர்மி ஆஃபீஸர் எழுந்துடுறாரு. பார்த்தா இவளோட ஹஸ்பண்டே இல்லை, அந்த ஃபுட் டெலிவரி பண்றவன் இந்த ட்ரெஸ்ல இருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவானா, நீங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரோன் உள்ள வருது. வெளியே இருந்தே இந்த ட்ரோன் மூலியமா உள்ள என்னென்ன நடந்துச்சு எல்லாமே பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இங்கிருந்து ஓடலான்னு பார்த்தா, என்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு, நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது, தயவு செய்து இங்கிருந்து நில்லு, கையை தூக்கி நில்லு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவரும் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான், அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் டெலிவரி பண்றவன்ட்டு என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறான்.